Hi guys, நான் இன்னைக்கு PowerPoint பத்தி நான் சொல்ல போறேன். ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன். லைக் PowerPoint இந்த ப்ரெசன்டேஷனுக்கு வந்து இந்த லைக் டெம்ப்ளேட் பத்தி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷன் சொல்றேன். I'm going to explain about the template, like what are the template, how we are going to change the colors, how we are going to change the font color or something. Like this is very basic only, okay. So you can see whenever you open this, you can see this left side. Whatever I did presentation, it is coming in the left side. You can see the main screen, you can see the top presentation, then themes, education, chart, diagrams, business, infographic, like whatever you want, you can select. Okay. As for example, if I'm going to select the presentation, okay, you can see this right side, right side, the presentation, education, business, themes, back to school, chart, diagram, map, infographic. You can see the lot of template is available. Okay, நிறைய templates இருக்கு. Whatever you want, you can choose. For example, நீங்க ஒரு travel blogger இருக்கீங்க. ஓகேங்களா, இப்போ நீங்க you can choose for this travel blogger. நீங்க அதை கிளிக் பண்ணிட்டு இந்த கிரியேட் கொடுத்துட்டீங்க வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த மாதிரி வருது. ஓகேங்களா, இதில் உங்களோட சப்ஜெக்ட் என்ன, உங்களோட கண்டென்ட்டோட பேர் என்ன, உங்களோட டைட்டில் என்ன நீங்கள் கொடுத்துக்கலாம். உங்கள் லோகோ ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சப்டைட்டில் அது மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இங்கே இது மாதிரி லோகோ நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இதோட கலர் உங்களுக்கு பேக்ரவுண்டில் அந்த ப்ளூ கலர் ஏதாவது பிடிக்கல, இல்லை வேறு ஏதாவது கலர் பிடிக்கல, யூ கேன் சேஞ்ச் எனி கலர் ஆல்சோ. ஓகே, நீங்கள் இங்கே ஒரு ஃபாண்ட் நீங்கள் இது கொடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கலர் சேஞ்ச் பண்ணலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் ப்ளூ கொடுக்குறேன், ஒரு ப்ளூ ஆகுதுங்களா. ஸோ நீங்கள் என்ன கலர் வேணாலும் இதில் கொடுத்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இங்கே வந்து நியூஸ் ஸ்லைடில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஆல்மோஸ்ட் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த நியூஸ் ஸ்லைட்லேயே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு உங்களோட டிசைனு, உங்களோட கிரியேட்டிவ் வச்சு நீங்கள் வந்து நிறையா நியூஸ் ஸ்லைட்ஸில் செலக்ட் பண்ணி அதுக்கு தேவையான மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். அதாவது டைட்டில் அண்ட் கண்டென்ட் இருக்குது. அதுலேயே வந்து ஒரு 2-3 டைப் ஆஃப் கண்டென்ட் இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த டெம்ப்ளேட்டில் நமக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதே நம்ம வந்து வேறு ஏதாவது டெம்ப்ளேட் ஓப்பன் பண்ணாக்கா அதில் வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்ஸ் டைப் ஆஃப் நமக்கு இருக்கும். ஓகேங்களா, ஸோ இந்த டெம்ப்ளேட்டில் இந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இங்கே தேவையில்லாத டெக்ஸ்டெல்லாம் டெலிட் பண்ணிவிட்டு உங்களோட ஓன் கண்டென்ட்டுக்குனாவும் நீங்கள் வந்து அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சார்ட் வேணா சார்ட் வச்சுக்கலாம், நீங்கள் இல்லைன்னா டெலிட் பண்ணிடலாம். இங்கே இருக்கிற பிக்சர்ஸ்லாம் நீங்கள் டெலிட் பண்ணிட்டு உங்களோட ஓன் பிக்சர்ஸ் நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ரிலேட்டடாக வேறு ஏதாவது பிக்சர்ஸ் போடுறீங்கன்னாலும் போட்டுக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி இந்த பிக்சர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ நான் ரிமூவ் பண்ணுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா. ஸோ யூ கேன் பேஸ்ட் இட் லைக் நீங்கள் ஏதோ ஒரு பிளாக் பற்றி பண்ண போகிறீங்க, நீங்கள் ஏதோ ட்ராவல் பண்ணியிருக்கிறத பற்றி நீங்கள் ஏதோ ப்ரெசன்டேஷன் பண்ண போகிறீங்கன்னா யூ கேன் புட் இட் ஒரு ஓன் இமேஜ். லைக் நீங்கள் ஏதாவது ஃபோட்டோஸ் எடுத்துருப்பீங்க, ஸோ யூ கேன் யூஸ் தட் இமேஜ் ஆல்சோ. ஓகேங்களா, இது ஒரு டைப் ஆஃப் டெம்ப்ளேட்டுங்க. உங்களுக்கு தேவையான இந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, தென் see if we are going for the new template, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய டெம்ப்ளேட்ஸ் வரும். ஓகேங்களா,